ஹலோ, வெல்கம் டு ஃபுட் இண்டியன். மில்லட் மேக்ரோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் மேக்ரோனி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிக்கணும். உப்பு 1/2 டீஸ்பூன், ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி தளபுலன்னு கொதிக்கணும். கொதிச்ச பிறகு மேக்ரோனி போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் மேக்ரோனியை வேக விட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. நம்ம மேக்ரோனியை எடுத்து வச்சதை போட்டுக்கலாம். மேக்ரோனி நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். மேக்ரோனி போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு கிளறி விடுங்க. 5 நிமிஷத்துல வெந்துடும். மேக்ரோனி வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கு. அதுக்காக தான் நம்ம ஆயில் ஊத்துறோம். நல்லா கொதிக்கும் போதே போடுறதுக்கான காரணம். ஆயில் 3 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்றேன். நீங்க எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது அது டேஸ்டே வேற விதமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணி. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணதை போட்டுக்கோங்க. வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்குங்க. ஃப்ரை ஆகிற கேப்ல தக்காளி 2 கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை அதுல ஊத்திக்கோங்க. ஆனியனையும் தக்காளியும் நல்லா வணக்குங்க. அப்பதான் பச்சை வாசம் போகும். கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வணக்குங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வணங்கும். ஒரு 5 மினிட்ஸ் வணங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பச்சை வாசம் போகணும். ஒரு கேரட் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் சீக்கிரம் வேகிற மாதிரி ஸ்லைஸாவும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாலடுக்கு போடுற மாதிரி நல்ல நீளமாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 பீன்ஸ் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. பொடியா ஏன் கட் பண்ணணும்னு சொல்றேன்னா, நல்லா அப்பதான் சீக்கிரமா வெந்து நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷத்துலயே அது ஃப்ரை ஆயிரும். ஒரு கேப்சிகம்ல நம்ம பாதிய கியூபா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படி போடுறோம்னா, சாப்பிடும் போது நல்ல கிரன்ச்சியா நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்கும். மீதி இருக்கிற ஹாஃப் கேப்சிகமை நம்ம என்ன பண்ணணும்னா, சாலட்டுக்கு வெட்டுற மாதிரி ஸ்லைஸா வெட்டி இந்த மாதிரி போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. காய்கறி எல்லாம் ஹாஃப் பாயில் பதத்துல தான் இருக்கணும். ஏன்னா அப்பதான் சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது.
நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே அது எல்லாமே ஆஃப் பாயில் வெந்துடும். அதுக்காக தான் நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறது. நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச மேக்ரோனியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மேக்ரோனி கொஞ்சம் கிளறும் போது ஒற்றை ஃபீல் தெரிஞ்சா கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப பாத்திரத்துல ஒட்டாது. சிம்லயே வச்சுக்கோங்க. மேக்ரோனியை அப்படியே மசாலாவோட நல்லா கிளறி விடுங்க. சிம்லயே வச்சாதான் மேக்ரோனி ஒட்டாது பாத்திரத்துல, இல்லைன்னா ஒட்டிக்கும். இப்போ மசாலாவும் மேக்ரோனியும் கொஞ்சமா கொஞ்சமா நம்ம கிளறி விடணும். மெதுவா கிளறி விடுங்க, இல்லைன்னா மேக்ரோனி கட் ஆயிடும். இப்போ ஃபைனலா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேட்டிங் பண்றதுக்கு கொத்தமல்லி தழை மேலே தூவி பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. மேக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், மில்லட் மேக்ரோனி ரெடி. Click the thumb button, subscribe our channel and hit the bell button. Thank you.